ஹலோ வியூவர்ஸ், நமஸ்காரம். இது மாமிஸ் கேஃப் அண்ட் மசாலா. நான் உங்கள் சுப்ரியா சந்திரமலேஸ்வரன். இன்றைக்கி சைட் டிஷ் பொடி வகைகளை வீடியோவாக நான் போட்டிருக்கேன், பாருங்கோ. ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறது கருவேப்பிலை பொடி. கருவேப்பிலை பொடியை நல்லா அலம்பிட்டு இந்த மாதிரி நிழல்லையே காய வச்சா நல்லா நமக்கு வறுபடும். இந்த மாதிரி இது கருவேப்பிலை பொடியை காய வச்சுருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை பொடி, அதுவும் அப்படி தான் நல்லா அலம்பிட்டு நிழல்லையே காய வச்சு நல்லா பண்ணலாம். அடுத்த பொடி பார்த்தீங்கன்னா பிரண்டை, அது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அடுத்து பிரண்டை பொடி, இதுவும் நல்லா அலம்பிட்டு இது காய வைக்கணும்னு இல்லை, பண்ணலாம். அடுத்து இதுக்கு தேவையானதெல்லாம் வறுக்க போகிறேன். இப்போ தனியா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தனியாவை நான் வறுத்துட்டுருக்கேன். அடுத்து கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்தும் சேர்த்துருக்கேன் இதில் டேஸ்ட்டுக்கு. அப்புறம் எள்ளு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு ரெண்டும் இப்போ நீங்கள் வறுத்துட்டுருக்கதை பார்க்குறேன். அப்புறம் பெருங்காயம் இப்போ அதே வறுத்துட்டுருக்க பார்க்குறேன். அப்புறம் இப்போ இது இதில் வறுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தனியா, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு, மிளகு, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் இப்போ வறுத்து வச்சுருந்தாச்சு. நம்ம இப்போ அடுத்து அந்த இலை லீவ்ஸ் எல்லாம் நம்ம வறுக்க போகிறோம். இப்போ கருவேப்பிலை பொடி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டால் அது கலர் மாறாத இருக்கும். அதே தான் முருங்கைக்கீரை பொடிக்கும் அதே தான். இதில் என் நல்லெண்ணெய் விட்டு பிரண்டை பொடிக்கு வறுக்க போகிறேன். இப்போ நல்லெண்ணெய் விட்டுருக்கு, ஏன்னா அது நல்லா நல்லெண்ணெய் விட்டு வறுக்கணும். அதில் ஒரு சிறு கசப்புத்தன்மை இருக்கும். அதனால் நமக்கு நல்லெண்ணெய் விட்டு நல்லா வறுத்துட்டோன்னா அந்த கசப்புத்தன்மைலாம் போகிறதுக்கு தான் இது வறுக்க போகிறோம். இப்போ நம்ம அது கலரே மாறிடணும், நல்லா ப்ரௌனிஷாக க்ரீனாக இருக்கிறது நல்லா ப்ரௌனிஷாக வந்துடணும். ஸோ அந்த மாதிரி அதை நல்லா வறுக்கணும். பிரண்டை கொஞ்சம் லேட்டாகும் இது வறுக்கிறதுக்கு. பிரண்டை பொடி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது, நமக்கு ஜாயிண்ட் பெயினுக்கெலாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். அது இப்போ நிறைய பேர் அதை சாப்பிட ஆரம்பிச்சிருக்கா, அதனால அந்த பொடி தான் இது. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுக்கிறேன். எல்லாத்துக்குமே இந்த கிருமி நாசினிக்கோசரம் மஞ்சள் பொடி சேர்க்குறது ரொம்ப நல்லது. எல்லா பொடியிலையுமே கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறது நான் பண்ணுறேன். அதுதான் டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நல்லா நீங்கள் பிரண்டை வறுக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. இது நல்லா ப்ரௌனாக ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதை வறுக்கணும், ஏன்னா ரொம்ப ஹையில் வச்சாலும் கொஞ்சம் இதுவாகிடும். நல்லா ப்ரௌன் ஆகிறதுக்கு அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். நம்ம அது வரைக்கும் நம்ம அதை வறுத்து வதக்கி வச்சுட்டோன்னா அது கொஞ்சம் அப்புறம் நம்ம அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வறுத்துட்டுருக்கேன் பாருங்க. இதான் இது இப்படி இப்போ நல்லா வறுத்து கொஞ்சம் லேட் ஆகும், ஏன்னா இதெல்லாம் அந்த கலர் மாறுறதுக்கு. நீங்கள் கலர் மாறி வறுத்தது தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் மிளகா, இதுக்கு தேவையான காரத்துக்கு மிளகா வறுத்துட்டுருக்கேன். அப்புறம் வறுத்ததெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே லைனாக காட்டுறேன். எல்லாமே சேர்த்தாச்சு இப்போ அது பொருள். இப்போ நம்ம வறுத்து வச்சது எல்லாமே கருவேப்பிலை பொடி, முருங்கீரை பொடி, பிரண்டை பொடி, அடுத்து இட்லி பொடி, இது எல்லாத்துக்குமே இப்போ நம்ம வறுத்து தட்டில் வச்சுட்டாச்சு. இதெல்லாம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது பிரண்டை பொடி. நீங்கள் வறுத்து பொடி பண்ணதை பார்க்குறீங்க. இன்னும் நைஸாக வேணாலும் அரைச்சிக்கலாம். இது கருவேப்பிலை பொடி. இதை நீங்கள் பார்க்குறது இதுவும் கருவேப்பிலை தான். அரைச்சதை நான் உங்களுக்கு இப்போ காட்டின்னு இருக்கேன், பொடியை அரைச்சதை. இது முருங்கீரை பொடி. ஸோ இதுதான். இதுக்கப்புறம் வர்றது இட்லி பொடி. இது எல்லாமே இப்போ அரைச்சதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.